ஒரே ஒரு டேலண்ட் வச்சு மட்டும் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. டேலண்ட்டும் தேவை, பேஷனும் தேவை, பர்சனாலிட்டியும் தேவை, அண்ட் அஃப்கோர்ஸ் மார்க்கெட்டிங்கும் தேவை. ஸோ எல்லாமே லாட் ஆஃப் லிட்டில் திங்ஸ். முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டி தான் முக்கியம். அப்போ தான் மக்கள் உங்க கூட வருவாங்க இல்லையா? ஆமாம், நீங்கள் உங்களுக்கு மார்க்கெட்டிங்கும் நல்லா பண்ணிவிட்டு டேலண்ட்டும் செம்மையாக இருந்துட்டு ஆனால் நீங்கள் கிளைண்ட்டில் கேவலமாக இருந்தீங்கன்னா யாரும் உங்களை திருப்பி கூப்பிட மாட்டாங்க. ஸோ நிறைய லிட்டில் திங்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து நிறைய நீங்கள் கஷ்டங்கள் பார்த்துருப்பீங்க வாழ்க்கையில். நிறைய பேர் இப்படிதான் கேக்குறாங்க. ஸ்டார்டிங்ல நிறைய கஷ்டம் பார்த்திருப்பீங்க. கஷ்டம் வந்து எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கும். பட் ஒரு டிபிக்கல் ஒரு எப்படி சொல்றது மக்களுக்கு புரியுற மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாருக்குமே வாழ்க்கை வந்து அவ்வளோ ஈஸியாக அமைஞ்சது கிடையாது. நீங்க சொன்னீங்க யூ வென்ட் டு மேக் டு குவீன் சொன்னீங்க. நிச்சயமா அது ஈஸியாக இருந்திருக்காது. நீங்க அதுக்கு வேலை செஞ்சுருப்பீங்க, கஷ்டப்பட்டுருப்பீங்க இல்லைங்களா? அந்த ஜேர்னி பார்த்தாலே ஒரு கஷ்டமான ஜேர்னி தான். யாருக்குமே இப்படி வந்து இவ்வளோ நேரம் சஸ்டைனபிலிட்டி ரொம்ப முக்கியம். எப்படி நீங்கள் சஸ்டைனபிலிட்டி இருந்தீங்க, எப்படி நீங்கள் வந்து இன்னும் அப்படியே அப்போலேருந்து இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்கன்னா அது காரணம் என்ன? அதோட காரணம் வந்து வெரி டிஃபிகல்ட் பிகினிங்ஸ். ரொம்ப 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 கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி ரொம்ப ரொம்ப கம்மி காசு தான் கிடச்சிது. எப்படின்னா when you work in a service industry in a store, வீக்கெண்ட்ஸ் உங்களுக்கு ஆஃப் கிடைக்காது. மார்னிங் 9 to night 10. ஓகே, வீக் டேல ஒரு நாள் ஆஃப் கிடைக்கும். ஓகே, இட்ஸ் அ லாட் ஆஃப் ஹவர்ஸ் அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் ஆன் யூர் ஃபீட். நின்றுட்டே இருக்கணும் ஒரு ஸ்டோரில். அண்ட் பேவும் அந்த காலத்தில் 2011 இட் வாஸ் வெரி வெரி மினிமல் ஆக்சுவலி. அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த கிராஃப்ட் கற்றுக்கும் போது யூனோ லைஃப்பில் என்ன அந்த மாதிரி வேலையில் வந்து ஒரு நாள் நாங்கள் ஒரு 50 பேரை ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு ஏர்லி ஸ்டேஜ்லேயே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வித் கிளையன்ட்ஸ், லாட்ஸ் ஆஃப் லாங் ஹவர்ஸ், ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால டைம் போக போக யூ குட் ஹேண்டில் எனி திங். ஸோ யூனோ ட்ரைனிங் அண்ட் ஆன் த ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த பிகினிங் டேஸ் ஆஃப் அப்போல்லாம் காசு பார்க்கக்கூடாது, டைம் பார்க்கக்கூடாது, பிரேக் பற்றி யோசிக்கக்கூடாது. நிறைய எஃபர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் அப்போவே முதல்லேருந்தே பண்ணாதான் லேட்டர் ஆன் யூ கேன் ஹேண்டில் எனி திங் தட் கம்ஸ் யோர் வே. ஸோ இப்போ வந்து சம்மர் ஆரம்பிச்சிட்டு போகிறது, இப்போ வந்து ஹீட்டில் வந்து நிறைய பேருக்கு மேக்கப் ஒழுகும். அது ஒழுங்காக வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து நீங்கள் ஒரு ப்ரைமர் யூஸ் பண்ணணும். எப்படி பெயிண்ட்டுக்கு நம்ம ப்ரைமர் போட்டு தான் பெயிண்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி ஃபேஸில் மேக்கப் போடும்போது அந்த ப்ரைமர் யூஸ் பண்ணால் மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும் அண்ட் ஸ்மூத்தாகவும் ஃபினிஷிங் இருக்கும். ஸோ ப்ரைமரை ஸ்கிப் பண்ண வேண்டாம். எண்டில் செட்டிங் ஸ்ப்ரே அண்ட் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேன்னு ஒன்று இருக்குது. க்ரைலான்லேயும் இருக்குது, லாரியல்லும் இருக்குது. இன்ஃபேக்ட் நைக்காவில் போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே போட்டிங்கன்னா அது மேக்கப்பை வாட்டர் ரெசிஸ்டன்ட், ஸ்வெட் ரெசிஸ்டண்ட்டாக நல்லா அது லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அண்ட் சம்மர்னால அண்ட் நம்மளோட சிட்டி ரொம்ப ஹியூமிட். பேக்கில் ஒரு குட்டி டச்சப் கிட் வச்சுக்கலாம். அதில் வந்து ஒரு பிளாட் பேப்பர், ஒரு டிஷ்யூ பேப்பர், காம்பேக்ட் பவுடர் வச்சா பிளாட் பேப்பர் வந்து வெறும் ஒரு ஃபில்ம் மாதிரி இருக்கும். அது வெறும் ஆயில் அண்ட் ஸ்வெட் மட்டும் ரிமூவ் பண்ணும், மேக்கப்பை மூவ் பண்ணாது.